ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் மீ. நான் வந்து கொஞ்ச நாளாக வீடியோஸ் போடல. அக்டோபர் 15 பார்த்தீங்கன்னா வெனஸ்டே எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த காலில் பார்த்தீங்கன்னா உன்னோட அண்ணன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன், அவங்களுக்கு சொன்னேன் நான் வந்து எனக்கு அண்ணனே இல்லை அப்படின்னு சொன்னேன். உன்னோட தம்பி தான் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க. என்னோட தம்பி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால் நான் மறக்கவும் முடியல. இந்த ஷர்ட் வந்து அவன் பர்த்டேக்கு லாஸ்ட் இயர் நான் வாங்கி கொடுத்துருந்தான். இந்த ஷர்ட் வச்சுதான் நான் அழுதுகிட்டு இருக்கேன். என் தம்பி வந்து எங்களை விட்டு போயிட்டான். ஸோ வந்து ஆஸ் எ இன்ஃப்ளூயன்சராக நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் எடுக்கிற அந்த லாஸ்ட் மினிட், அந்த லாஸ்ட் நிமிஷத்தில் எடுக்கிற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த நிமிஷத்தில் உயிர் போயிடும். அது குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. எங்கள் அம்மா இன்னமும் வந்து நைட்டு பகல தூக்காம ராஜா ராஜான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னால தம்பியை மறக்க முடியல. அவங்களோட ஷர்ட் வச்சு இப்படியே புத்த கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்களால அவனை மறக்க முடியல. ஸோ அதனால நீங்க சூசைட் பண்ணி சொன்னா ஒரு நிமிஷம் நீங்க உங்க குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. என் தம்பி வந்து அதை வண்டியில் வச்சு எடுத்து போவோம். என் தம்பி எப்போ பார்த்தாலும் எனக்கு முத்து கொடுப்பான். என் அக்கா அழகு, என் அக்கா குண்டு அப்பெல்லாம் முத்து கொடுப்பான். ஆனால் அப்பெல்லாம் நான் அவனை திட்டிருக்கேன். ஆனால் அவனை அந்த வண்டியில் கூட்டி போகும்போது அந்த வண்டியில் ஏறி என் தம்பிக்கு நான் முத்து கொடுத்தேன். அவ்வளோ முத்த கொடுத்தேன் என் தம்பிக்கு. அந்த வண்டி எடுத்து போகும்போது அந்த வண்டி பின்னாடியே நான் ஓடினேன். என் தம்பியை கூட்டு போயிட்டாங்க. இன்னுமே என் தம்பி வரமாட்டான். அவ போயிட்டு அவ்வளோதான். ஆனால் அவன் சட்டையை வச்சுட்டு நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்துக்கிட்டு இருக்கு. எப்படி என் தம்பி நான் மறக்க போறேன்னு தெரியல.